எனக்கு ரீசெண்டாக வந்த ஒரு கிளையண்ட் வந்து அவங்க கெரியர் பற்றி கேட்டிருந்தாங்க. என்ன கொஷன் வந்திருந்தது அப்படின்னா, அவங்க கெரியரில் வந்து நிறைய பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி வந்து கெரியரை ரீஸ்டார்ட் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு. அப்புறம் என்னோடய டேலண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போது நிறைய புது டேலண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் படித்ததெல்லாம் வந்து இப்போ ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு காலில் வந்து நான் வந்து அவங்க என்னென்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டுட்டு அவங்களுக்கு எது முக்கியமாக தேவைன்னு சொல்லி நாங்கள் 2 கொஷின்ஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நாங்கள் அதை வந்து டிசைட் பண்ணோம். ஆகாஷிக் ஃபீல்டில் போய் கேட்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அவங்களோடதை எடுத்து பார்க்கும்போது எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கும் அவங்களோட கெரியருக்கும் இருக்கிற வந்து அந்த எனர்ஜி, அந்த பாண்டிங் எப்படின்னா ரொம்ப அந்த எனர்ஜி வந்து ரொம்ப மிஸ் அலைண்டாக இருந்தது. அதாவது அவங்களுக்கு ஜாபை சுற்றி எப்போவுமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எனர்ஜி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு அது வந்து அவங்க எப்போவுமே நிறைய டூலே இருந்திருக்காங்க ப்ரீவியஸ் லைஃப் டைம்ஸ்லேயும். அவங்களுக்கு அந்த ஜாப் மேலே ஒரு பேஷனோ ஒரு நல்ல ஒரு எனர்ஜியே இருக்கலை. ஸோ இதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிலீஃப்ஸ் இந்த மாதிரி எனர்ஜி உங்களுக்கு ஏற்கனவே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ அவங்க ஆமாம், அது வந்து ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் என்ன அப்படின்னா, மாஸ்டர்ஸ் சொன்னது அவங்க அந்த எனர்ஜி வந்து அவங்க கெரியரை சுற்றி நிறைய மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் அவங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்தேன், மாஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க அதை ட்ரை பண்ணுறேன், இது வந்து ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து இந்த உள்ளுக்குள்ளே நம்ம சோல் வந்து நிறைய இந்த கோத்ரூ பண்ணியிருக்கிறனால கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியறது கிடையாது. பட் நம்ம உள்ளே போய் அந்த சோல் ரீடிங் பார்க்கும்போது நமக்கு எந்த இடத்துல நம்ம ஸ்டக்காக இருக்கோங்கிறது வந்து நல்ல கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய சேஞ்சஸ் வரும் லைஃப்பில். இதுதான் நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும். அதாவது ரீடிங் பண்ணிட்டோம், ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் படிச்சிட்டோம், எல்லாம் மாறிடுமா அப்படின்னா நம்ம எஃபர்ட்ஸும் அதில் கண்டிப்பாக முக்கியம். மாஸ்டர்ஸ் நிறைய ஹீலிங் கொடுப்பாங்க, நிறைய கைடன்ஸ் கொடுப்பாங்க. பட் சில ஷிஃப்ட் ஆஃப் எனர்ஜி, ஷிஃப்ட் இன் தாட்ஸ், பிலீவ்ஸ், நம்மளும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுத்தோம் கான்ஷியஸாக அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம லைஃப்பில் கொண்டு வரலாம். தேங்க்யூ.